பார்த்தா மாலை தான் எனக்கு, மனசெல்லாம் அவருக்கு தான் அப்படின்னு புலம்புவார். வடபத்திரசாயி பக்கத்துலேயே ஒரு சுவாமி இன்னொரு சுவாமியோட பக்கத்தில் நிற்க முடியாது. 5 கட்ட சேவையிலே பாருங்க, இங்கேருந்து கிளம்புவா ஒவ்வொரு சுவாமியாக. அந்த முக்கில் போய் நிற்கும்போது பார்க்கணுமே, நீ ஆனானா நிற்பா 5 பேரும். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவாவுடைய பராக்கிரமத்தை காட்டணும்னு ஆசை இல்லையா? அந்த மாதிரி இந்த ரங்கநாதன் பெரியாழ்வாருடைய ஹிருதயம் தெரிஞ்சுட்டு ஆசை, அதுக்கு என்ன வந்துடுறேனே, ஊரோட மாப்பிள்ளையே வந்தா போச்சு. ரங்கநாயகி பார்த்து சிரிச்சா, வேறு வேலையே இல்லையா சுவாமி, எங்கேயாவது போயிட்டே இருப்பீரா, ஆசையோடு கூப்பிட்றாரோனோ அப்படின்னு. இன்னி வரைக்கும் ரங்கமன்னார் பேர் ரங்கமன்னார் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் தேவையாக இருக்குது. ஆனாலும் அத்தனை பிரீதி, தூய தாமரை கண்களும், வெக்கமே இல்லாத அப்படி குழந்தைகள் வெக்கப்படாதோன்னு அந்த மாதிரி தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும். என்ன அழகான சுத்தமான பவளம் போன்ற உதடுகள். எத்தனை வர்ணிக்க பாருங்க, கனியிருந்தனைய செவ்வாய் துவரிதழ் பவளவாயும். சத்தியமாக இருந்தாலும் இப்படி வர்ணிக்க முடியும். துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும். அழகான திருமுடி, சுருளான கேசம். ரங்கநாதன முடி ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார். ரங்கநாதனுடைய திருமுடி அத்தனை அழகாக இருக்கும். அழகாக ஆயசீர் முடியும் தேசும், தக 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 தகன் ஜொலிக்கிறாராம். ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே, இதை நான் எப்படி விட முடியும்? அழகாக ஆயசீர் முடியும் தேசும், தக 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 தகன் ஜொலிக்கிறாராம். ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே, இதை நான் எப்படி விட முடியும்? இதை விட்டால் உடம்பு உருகாது, மனசு உருகாது, கண்ணில் தண்ணி வராதுன்னு நீங்கள் சொல்கிற வாஸ்தவம் தான். ஆனால் இது விடும்படியான வஸ்துவாக இல்லையே, இது அசிங்கமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, கேவலமாக இருக்குது. எனக்கு துக்கம் தரக்கூடியதாக இருந்தால் நான் விட்டுடுவேன். பார்க்க ஆசையாக இருக்குது. கண்ணை பார்த்தா அழகாக இருக்குது, செங்கனி வாயை பார்த்தா அழகாக இருக்குது, தோளை பார்த்தா அழகாக இருக்குது, காலை பார்த்தா அழகாக இருக்குது, இவர் படுத்துட்டுக்கு அழகாக இருக்குது. நான் எதை விடுவேன்? திருமுடி அழகாக இருக்குது, திருவடி அழகாக இருக்குது, படுத்துற அழகாக இருக்குது, வாய் அழகாக இருக்குது, கண் அழகாக இருக்குது, தேச அழகாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அடியரோர்க்கு அகலலாமே, என்னால் விட முடியாதுப்பா, என்னால் விடவே முடியாது அப்படின்னு விட்டாராம். அப்போ உடனே மனசு கேட்டு தான். அப்போ நம்ம என்ன எவ்வளோதான் ரங்கனை அளந்து பார்த்துருவோமா, ரங்கனுடைய ஆழம் என்னன்னு பார்த்துடலாமான்னு இவர் மனசு பேசுகிறதான். உடனே மனசுக்கிட்ட பேசுகிறார் அடுத்த பாசுரத்தில். பணிவினால் மனமதொன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய். அணியினார் செம்பொனாய அருவரணைய கோயில் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. மனத்தினால் நினைக்கலாமே, நினைக்கலாமோ, நினைச்சு அளவிட முடியுமோ? அளவிட்டு நான் ரங்கநாதனை பூரணமாக அனுபவிச்சுட்டேன்னு யாரால் சொல்ல முடியுமா? ஏ மனசே, உனக்கு இன்னுமா ரங்க பிரபாவம் புரியலை, உனக்கு இன்னும் பணிவே வரமாட்டேது. பணிவினால் மனமதொன்றி, பணவில்லை மனசில் முதல்ல நல்ல பணிவு வரணுமா, பகவான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல பணிவு வரணுமா. பிரபோ எனக்கு உன் அனுபவத்தை கொடுப்பா, பிரபோ எனக்கு உன்னுடைய திவ்யமான தரிசனத்தை கொடுப்பா, பிரபோ எனக்கு நீ வேணும்பா அப்படின்னு அழணுமா. உறையூர் கமலவல்லி நாச்சியார் ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிவேன்னு அழுது பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலும். அதுக்காகவே ரங்கநாதர் காவேரி ஆற்றங்கரை கடந்து போய் உறையூரில் போய் கமலவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால் முதல்ல பணிவான ரங்கா 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 மனமது ஒன்றி, மனசு ஒன்றணுமா. என் ரங்கன் இடத்த அப்படி பிரீத்தி, ஒரு அழகாக ஒரு கல்யாணம் எடுத்து ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்னா அவளுடைய சரீரத்து மேலே மனசு எவ்வளவு தூரம் ஒன்றி நிற்கிறதோனும். அப்படி புதுசாக ஒரு பிறந்த குழந்தைய அம்மா அங்குலமாக பார்த்து அப்படியே மனசு ஒன்றி நிற்கிறதோன்னும். இல்லாட்டி நமக்கு பிடிச்ச வஸ்து எங்கேயாவது கடையில் விற்கிறோம், அதை பார்த்து மனசு அப்படியே ஒன்றி போகிறதோன்னும். எப்படி நம்ம சரீரத்தில் ஒரு நம்ம சரீரத்தை பார்த்து மனசு ஒன்றி போய் நிற்கிறதோன்னு, அதுபோல பணிவினால் மனமது ஒன்றி பவளவாய் அரங்கனார்க்கு. மனசு ஒன்றனம் அரங்கா. எப்படி ஒரு வெள்ளைக்கட்டியையோ கருப்பஞ்சாரையோ பார்த்தா எறும்பு குடுன்னு ஓடி ஒட்டிக்கிறதோன்னு பசை மாதிரி, அந்த மாதிரி பணிவினால் மனமதொன்றி பவளவாய் அரங்கனார்க்கு. பவளவாய் கனி இருந்தனைய செவ்வாய் துவரிதழ் பவளவாய் திருப்பிய பவளவாய். அப்போ எவ்வளோ அழகாக இருப்பாருங்கோ. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பகவானுடைய செங்கனிவர். பவளவாய் அரங்கனார்க்கு. அரங்கனார் எப்பேற்பட்டவர், என்ன அழகா படுத்துருக்கார். அரங்கனாருக்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே. எல்லாத்தையும் விட்டுதல்ல, தைரியமாக ரங்கன் அனுபவி. சும்மா கடந்து அலையாதே, நன்னா அனுபவி. உனக்கு நன்னா வாய்ப்பு வாய்ச்சிருக்கு, பெரிய ஜென்மா வாய்ச்சிருக்கு. ரங்கன் அனுபவிக்கிறதுக்கு பூரண உரிமை உனக்கு இருக்கு. சாசனம் எழுதி கொடுத்துருக்கா. ஸ்ரீரங்கத்தில் போய் நிற்கிற ரங்கராஜன்னா சாசனம் எழுதி கொடுத்துருக்கா, அனுபவிச்சுக்கோ அப்படின்னு. இல்லை உடனே துரத்துறாளேனா அந்த கேப்புக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அனுபவிச்சுக்கோ.
கபந்தன் கடகடன் அனுபவிச்சான் இல்லையா, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. கடகடன் அனுபவிச்சுட்டு ராமனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணான் இல்லையா, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே. கிடைச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ள சீதா பிராட்டியோட பேசி அவளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அனுபவிச்சா இல்லையா, அதுபோல கிடைச்ச அந்த நேரத்துக்குள்ளே ஐபிஎல் மேட்ச் இவ்வளோ நேரம் நடக்கணும் நீங்களா சொல்லல, அவள் நடத்துகிறா, அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலன்னு. இந்த கேப்புக்குள்ளே பார்க்குறோமோன்னு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த கேப்புக்குள்ளே ட்ரெயின் 7:40 பேர்ல் சிட்டி கிளம்பும், 7:50 கிளம்புனா அந்த நேரத்துக்கு போகிறேன்னு. இல்லை நான் 7:55 எனக்கு சௌகரியப்படும், அதனால் ரயில்வே கொஞ்சம் டைம் பார்த்து நம்ம யாராவது சொல்ல முடியுமா, நடக்குமா நடக்காதுன்னு. அதுபோல் எவ்வளவு நேரம் கோவிலில் கிடைக்கிறதோ அந்த நேரத்துக்குள்ளே அனுபவிக்கணுமா. அப்போ திரும்பி அனுபவிக்கணும், திரும்பி லைனில் நிற்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் நிற்கப்படாதானா, அந்த மாதிரி தான் 10,000 பேர் நிற்கிறா. இப்போ எல்லாருக்கும் அதானே ஆசை. அதான் உடுப்பியில் போனால் ரொம்ப அழகாக அங்கே செக்யூரிட்டி கார்டில் ரொம்ப அழகாக சொல்லுவா, பாருங்கோ பார்த்துட்டு போயிட்டே இருங்கோ, ஒழுங்காக பார்க்கலையா திரும்ப லைனில் வாங்கும், 1000 தடவை கூட வாங்கும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அழகாக பார்த்துட்டு போங்கன்னு. நீ நன்னா பாரு, நான் வேண்டான்னே சொல்ல, ஆனால் அடுத்த வாளும் பார்க்கணும், அடுத்த வாளுக்கு அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா. நீ 1000 தடவை லைனில் நின்று பாரு, நன்னா பாரு. அதான் ஆழ்வார் சொல்ல, நன்னா அனுபவி, துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே. நன்னா அனுபவி, சும்மா சும்மா எதையான பேசிட்டு எதையோ புலமின் இருக்காத. பணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய், நீ சொல்ல. அணியனார், எல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள். அணிய நல்ல தமிழ். அணியினார், அணினா அழகு, அழகு சொட்ட 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 அழகன் படுத்துட்டு அணியினார் செம்பொனாய அருவரணைய கோவில். அழகா தங்கம் பசும்பொன் மாதிரி படுத்துட்டு இருக்காராம், சுத்தமான தங்கமா ரங்கன், குற்றம் குறையில்லாத மாசு மறு அற்ற தங்கம் பசும்பொன் பளபளபளன் படுத்துட்டு இருக்கார் பாரு. அணியினார் செம்பொனாய அருவரணைய கோயில். அழகா ஜோரா படுத்துட்டு இருக்கார் பாரு, என்னமா படுத்துட்டு இருக்கார் பாரு. இவர் அனுபவிக்க மணியனார், மணியினார், இன்னும் அழகான வார்த்தைகள் பாருங்க. அரங்கனார், மணியினார், அணியினார். பகவான் எப்படிலாம் எத்தனை நாமஜம் வருது பாருங்க. இந்த நாமஜபத்தெல்லாம் எடுத்தே தனியாக போற்றி போற்றி அப்படி சொல்லிடலாம். அவளை அழகாக அனுபவிச்சு அனுபவிச்சு ஆழ்வார் சொல்கிறார், ஃபஸ்ட் கிளாஸாக அனுபவிக்கிறார். அணியனார், மணியனார், மணியனார் கிடந்த வாற்றை படுத்துட்டு அழகு. அந்த ஸ்டைலை பாரு, கையை அப்படி வச்சுண்டு அப்படி நீட்டுண்டு லேசாக ஒரு கழிச்சுண்டு நம்மளை பார்க்கறது, அந்த காலை அப்படி வச்சுட்டு இருக்கிறது, அந்த கையை அப்படி நீட்டி வச்சுட்டு இருக்கிறது, ஒய்யாரமாக படுத்து. அப்புறம் சொல்லு என்ன விஷயம், இந்த வயசான தாத்தாக்கள்லாம் ஆற்றுல படுத்துன்னு இருப்பாள், பேரன் பேத்தி வெளியூர்லேருந்து வரா அப்படின்னா படுத்துனா சொல்லு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தாத்தா படுத்துருவார் கால் பக்கத்தில் உட்காந்து. அப்புறம் சொல்லு எப்படி போயிட்டு வேலையெல்லாம், எல்லாம் சௌகரியம் தானே. அதுவும் அந்த காலத்தில் பெரிய இந்த ஜமீன்தார வாழலாம் அந்த ஊஞ்சலில் படுத்துப்பா, அது லேசாக ஆட பக்கத்தில் பாடு கை கட்டி நின்று இப்படி பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி அணியனார் கிடந்த வாற்றை. இந்த படுத்துட்டு அழகே அழகாக இருக்கே. படுத்துன்னு நம்மளாம் படுத்துன்னு ராத்திரி ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம், அடுத்த நாள் அது அன்னையோட தூக்கம் போச்சு. அழகாக தூங்கிறதுன்னா ஒன்று பகவான், ரெண்டாவது குழந்தைகள். எப்படி தூங்கினாலும் அழகாக இருக்கும் குழந்தைகள். மற்றபடி மிஸ் யூனிவர்ஸ் தூங்கிறத பார்த்தா கூட அதோட ஆசை விட்டு போயிடும், மேலே இருக்க ஆசை. உலகத்தில் எவ்வளோ பெரிய அழகனாக இருந்தாலும் தூங்கிறத பார்த்தோம்னா செக் தூங்கிறத பாரு அப்படி அவ்வளோ. அதுக்கு நிறைய வார்த்தைகள் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ரங்கன் படுத்துன்னு இருக்கிற அழகு அப்படி அணியனார் கிடந்த வாற்றை. ராத்திரி படுத்தும்போது ரங்கன் படுத்துன்னு அழகையே நினச்சி படுத்துட்டு பாருங்களேன், நிஜமாக நீங்கள் படுக்கிறதே அழகாக இருக்கும். இல்லாட்டி பெரிய கஷ்டம். ராத்திரி தூங்கும் போதெல்லாம் எழுந்துடவே படாது. அணியனார் கிடந்த வாற்றை அப்படி அழகாக படுத்துன்னு இருக்காரு. இப்போ மணியனார், இந்த மணியனார் படுத்துட்டு அழகாக பாரு, மணி அப்படி அடுக்கி வச்சா போல. இந்த தங்க நகை கடைகள்லாம் போனோம்னா இந்த முத்து மாலை வைர மாலைலாம் விற்பா, இந்த நெக்லஸ்லாம் அதை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு கொடுப்பா. அது வச்சிருக்க அழகே இப்படி வளைஞ்சு அப்படி வந்து அது வச்சிருக்க அழகே எடுத்து போடணும்னு தோணாது, அது வச்சிருக்கிற அழகே அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது மணியா, இந்த ரங்கநாதன் ஒரு மணியா, அது முகம் ஒரு மணியா, தோல் ஒரு மணியா, கை ஒரு மணியா, அந்த முத்தை அப்படி அடுக்கி வச்சா போல மணியனார் கிடந்த வாற்றை. அந்த கையை அப்படி வச்சுட்டு இருக்கிறது, அந்த கையை நீட்டின்னு இருக்கிறது, அந்த காலை அப்படி நீட்டின்னு இருக்கிறதும் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. இந்த அழகு இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறேன், மனசு முழுக்க அப்படியே முழுக்க பார்த்துட முடியறதா? கொஞ்சம் 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 லேசா லேசாக தானே தெரிகிறது. பூரணமா அப்பாடா நான் ரங்கனை பார்த்துட்டேன்னு சொல்ல முடியல இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் சொன்னார், ஏ மனசே ஏ தொல்லை நெஞ்சே, நீ மனசுனால இவரை அளந்துட முடியும்னு நினைக்காது. இவன் உலகளந்தவன், திரிவிக்ரமன் மனசுனால. ஏன்னா வேதம் கூட தோத்து போயிடுறது, நேத்தி நேத்தி நேத்தி, இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு வேதம் கூட வர்ணிக்க முடியாத சுவாமி பூமியில் அர்ச்சாவதார மூர்த்தி ஆந்திரியார். இவ்வளவுதானே சைஸு, நான் பார்த்துடுறேன்னு பார்க்க முடியாது. எத்தனை தடவை போய் பார்த்தாலும் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே, ஓ கை இப்படி தான் வச்சிருப்பாரா அப்படின்னு தோன்றது இல்லையா? எத்தனை தடவை போய் பார்த்தாலும்
எத்தனையோ பேர் 9 கட சேவை பல தடவை அனுபவிச்சிருப்பேள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு இந்த சுவாமியை பார்த்தோன்னே சொல்லிட முடியுமா? அவர் மாதிரி இருக்குது, இருந்த பக்கத்தில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு தான் கீழே பேனர்லாம் எழுதி வச்சுடுறோம். 5 கட சேவை எத்தனை தடவை பார்த்தாச்சு. ஆனால் யார் நம்பெருமாள், யார் ஸ்ரீனிவாசன், அவள் அவர் சொல்லி எழுதி வச்சுட்டா அப்பாடா அப்படின்ற கிளடி தெரியல இல்லையா? அந்த மாதிரி மனசினால அளவிட்டு அழிய முடியாத அளவுக்கு பெரிய அழகனப்பா. ஏன் மனசே, நீ என்னமோ பெருசாக நீ அனுபவிக்கிறேன்றதுனால உனக்கு எல்லாம் தெரியும் நினச்சுடாதே. மணியனார் கிடந்த ஆற்றை மனத்தினால் நினைக்கலாமே. நினச்சிட முடியுமா? அளந்துட முடியுமா? நீ பேசாமல் அழகாக அனுபவிக்கிற வழியை பாரு. இவரை அளந்து நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னா நினச்சுடாதே, அதெல்லாம் இயலாத காரியம். அப்போ உடனே மனசு நினச்சி தான், மனசு சொல்லித்தான். ரொம்ப அழகு பாருங்கள், எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க. நம்மளாம் சுவாமியை பார்த்து இப்படி பேசியிருக்கோமா? நம்ம மனசுக்கும் அந்த பகவத் அனுபவத்துக்கு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்கு. ஆழ்வார் இப்படிலாம் அனுபவிக்கிறார். அப்போ உடனே மனசு கேட்டுதான், ஒருவேளை நம்ம பேசிடலாமோ? சரி, அனுபவிக்க முடியல, முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்க்கலாமே. சுவாமியுடைய அழகோ இல்லாட்டி அவருடைய பிரபாவத்தையோ அவருடைய வைபவத்தையோ பேசலாமே. உடனே ஆழ்வார் சிரித்தார். பேசிற்றே பேசலல்லால். ஒவ்வொரு பாசனம் என்ன அழகாக கொண்டு வந்திருக்கார் பாருங்க ஆழ்வார். பேசிற்றே பேசலல்லால் பெருமையொன்று உணரலாகாது. ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியல் ஆவானும் அல்லன். அரியல் ஆவானும் அல்லன், அப்படிதான் அது, அரியல் ஆவானும் அல்லன். மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய். சரி, மனசினால பூரணமாக அனுபவிக்க முடியலன்னா நல்ல அழகாக அனுபவிச்சு பேச்சுடலாமோ அப்படின்னா ஆழ்வார் கேட்குறார், எப்படி பேச முடியும்? மனசில் எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அவ்வளோதானே பேச முடியும். குழந்தைகிட்ட கேட்கலாம், உனக்கு அம்மா எவ்வளோ பிடிக்கணும்? இவ்வளோ பிடிக்கணும். இவ்வளோன்றது ஒரு அளவா? இவ்வளோன்றது ஒரு அளவா? அதுக்கு ரொம்ப, அதுக்கு அதோட கையில் இவ்வளோ பெருசு வந்தால் இவ்வளோ பிடிக்கும்ன்றது. சத்தியமாக அதுக்கு ஆற்ற அளவை விட அது அம்மா அப்பா அவ்வளோ நேசிக்கிறது. பேச முடியாது. நாக்கு வரைக்கும் இருக்கிற ருச்சியை ஒரு எல்லைக்கு மேலே வர்ணிக்க முடியாது. உலகத்தில் அவன் தான் அழகன் அப்படின்றோம். அப்போ மற்ற விஷயங்கள்லாம் அழகு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பழம் நான் சாப்பிட்டதே இல்லைன்றோம். ஒவ்வொரு தடவையும் இதை தான் சொல்கிறோம். இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு காஃபி குடித்ததே இல்லைன்றோம். ஒவ்வொரு தடவையும் இதை தான் சொல்கிறோம். 4 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, அப்பா நேத்தி மாதிரி நன்னா தூங்கவே இல்லை, நன்னா தூங்கினேன்றோம். 2 நாளைக்கு ஒரு தடவை இதையே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நன்னா தான் தூங்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. அப்போ இதுவே பூரணமாக வர்ணிக்க முடியாதுன்ற பட்சத்தில் ஆழ்வார் சொல்றார், பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரல் ஆகாது. நம்ம எவ்வளவு வேணா பேசலாம், ரங்கநாதனுடைய பெருமை இவ்வளவு தான். இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்குது இல்லையா? இப்போ வைரம் அப்படின்னா அதுக்குரிய பெருமை இருக்குது. பவழம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்குது. இனிப்பு அப்படின்னா ஒரு பெருமை இருக்குது. மாம்பழம்னா ஒரு பெருமை இருக்குது. மல்லிகை பூனா ஒரு பெருமை இருக்குது. இட்லினா ஒரு பெருமை இருக்குது. மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும், வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும், மெத்து மெத்துன்னு இருக்கணும். இதுக்கு மேலே அதுக்கு பெருமை கிடையாது. அதுக்கு மேலே ஒரு பெருமை நீங்கள் என்ன மதுரை இட்லியாகவே இருக்கணுமே, மதுரை மல்லியாகவே இருக்கணுமே, வாசனை குப்புன்னு இருக்குது, இவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரங்கன் அப்படியோ, கண் இவ்வளவுதான் சொல்லிட முடியுமோ, வாய் இவ்வளவுதான் சொல்லிட முடியுமோ, காது இவ்வளவுதான் சொல்லிட முடியுமோ, கிருபை இவ்வளவுதான் சொல்லிட முடியுமோ, அழகு இவ்வளவுதான் சொல்லிட முடியுமோ, அவருடைய பிரபாவம் இவ்வளவுதான் சொல்லிட முடியுமோ, வேதமே தோத்து போகிறது. அதனால ஆழ்வார் சொல்றார், பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அனுபவிக்கிறோமே ஒழிய பூரணமாக அவருடைய ஒரு பெருமையை கூட உள்ளபடி நம்மால் உணர முடியாது. ஓரளவுக்கு தான் உணர்ந்திருக்கோம். வைகுண்டபதி பெருமை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை தடவை உணர்ந்திருக்கோம்? எவ்வளவு விஷயங்கள் சுவாமி நமக்கு பண்ணியிருக்கார். அப்போ கூட என்ன முகத்தில் நிறைய நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சுவாமி அனுகிரகம் பண்ணால் தேவலைன்றோம். அப்போ இன்னும் உணரலன்னு தானே அர்த்தம். எவ்வளவோ நாமஜபம் பண்ணியாச்சு, எத்தனையோ கோவிலுக்கு போயாச்சு அப்படின்றோம் இல்லையா? பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது. திருப்பானாழ்வார் சுவாமியை நன்னா பார்க்குறார். பாதாதிகேச நன்னா வர்ணிச்சவர் அப்படின்னா திருப்பானாழ்வார். அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. இந்த பாசுரத்துலேயே அமலன் விமலன் நிமலன் நின்மலன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கார். இவ்வளோ சொல்லிட்டு இருக்க. அமலன் ஆதிபீரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் ஆதிபீரான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கார். விமலன் விண்ணவர்கோன் வேங்கடவன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் எத்தனையும் நாமஜபம். பகவான ரங்கனை பற்றிய நாமம். நீள் மதில் அரங்கத்தம்மான். அதுக்கப்புறம் தான் திருக்கமல பாதம். திருக்கமல பாதம் என் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிறதுக்குன்னு இந்த 2 விஷயம் சொல்கிறதுக்கு அந்த பாதம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. இவ்வளோதான் விஷயம். இதுக்கு ஆரம்பம் எங்கடான்னு அமலன் ஆதிபீரான் அடியார் இவ்வளோ ஆரம்பித்து அவரோட பாதம் என் கண்ணில் வந்து நிற்கிறதுனா அப்புறம் என்ன சொல்ல முடியும்?
இவ்வளவும் சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர சொல்லிட்டு கடைசியில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அவரால் வர்ணிக்க முடியலை. இதுக்கு மேலே வர்ணிப்பாரோன்னு நினச்சா அவர் சொன்னார், என் அமுதினை பார்த்த பிறகு வேற என்னத்தையும் பார்க்க தோணலை, எனக்கு இதையே பார்த்து திருப்தி ஆகலை, இதுக்கு மேலே வேற என்னத்தை நான் பார்க்கறது, அதனால் என் அமுதினை இனிமேல் ரங்கன் எனக்கு வேறு எதையும் பார்க்க வேண்டான்னாராம். ரங்கன் கேட்டால் உனக்கு வேணும்னா உன்னையே பார்த்தேன், அப்போவா எனக்குள்ளே வந்துருன்னு உள்ளே கூட்டுன்னு போயிட்டார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என் அரங்கத்து என் அமுதன். ஆண்டாள் சொல்கிறா, என்னுடைய ரங்கத்தில் படுத்துகிற என் அமுதன். அப்போ யார் என்ன சொல்ல முடியாது, பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரல் ஆகாது ஆசற்றார். ஆசு அப்படின்னா குற்றம். மனசிலே குற்றம் இல்லாதவர்கள், கள்ளத்தனம் இல்லாதவர்கள், வெளிவேஷம் இல்லாதவர்கள், உண்மையான பக்தி உடையவர்கள், அடுத்தவாளுக்காக பக்தி பண்ணாமல் நிஜமாவே சுவாமிக்காக பக்தி பண்ணுறவர்கள். வேஷம் இல்லை, பக்தின்றது ஹிருதயபூர்வமான ஒரு விஷயம். நம்முடைய வேஷத்தை பார்த்தோ நம்முடைய சின்னங்களை பார்த்தோ சுவாமி நமக்கு கிருபை பண்ணுறதில்லை, நம்முடைய ஹிருதயத்தை பார்த்து. சமயத்தை குழந்தைகள், அம்மா உங்களுக்கு எதான பண்ணட்டுமாம்மா, அப்பா அப்படின்னா என்ன எதாவது காரியம் ஆகணுமா, நமக்கே தெரியறது. நம்ம வீட்டில் இருக்க வாண்டுகள்லாம் ஏதான நண்டு வாண்டெல்லாம் ஏதான சொல்லித்தான், என்ன இன்றைக்கி ரொம்ப கவனிப்பு ஜாஸ்தியாக இருக்கே, என்ன விஷயம் நேரடியாக சொல்லி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விஷயத்தை சொல்லி என்ன வேணும் பண்ணித்தரேன், அவ்வளோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை எனக்கு தெரியும்ன்றோம். நமக்கு நம்ம குழந்தைன்னா அவருக்கு நம்மளை தெரியாதா? இந்த ஜென்மாவில் சில வருஷங்கள் பழகிருக்க நம்ம குழந்தைகள், நம்ம மனுஷா யாராவது பார்த்து சௌக்கியமாக சிரிச்சு வந்தானா, ஏதோ காரியம் இருக்குது. நேற்று அவளை கடைவீதியில் நான் பார்த்தா இப்படி கை காட்டினா, அப்போ தான் எங்கேயோ பார்க்குற மாதிரி திரும்பிட்டு போனால், இன்றைக்கி ஏதோ வேலை இருக்குதுன்னு என்னை பார்த்து சிரிச்சுட்டு வரா. பார்க்கலாம் என்ன விஷயம் கேட்க. நமக்கே இவ்வளோ தூரம் தெரியும்னா சுவாமிக்கு தெரியும். அதான் ஆழ்வார் சொல்ல, ஆசு அற்றார் தங்கட்கு அல்லால். யார் ஹிருதயத்தில் இந்த மாதிரி வெளிவேஷம் எல்லாம் இல்லாமல், இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிச்ச வேலை பார்த்தா வாங்கோன்னு ஓடி வரும், துள்ளி குதிச்சு. அது வேஷம் போட தெரியாது. அது யாராவது பார்த்து பயம்னு உடனே முகத்தை உருன்னு பார்க்கும். இன்றைக்கி ஒரு குழந்தை என்னை பார்த்து அழுதுண்டே இருந்தது. கேட்டால் தாடி பிடிக்காதான். எத்தனையோ குழந்தை தாடி பிடிச்சி தொங்கியிருக்கு. அந்த குழந்தைக்கு தாடி பார்த்தா என்னை பார்த்து சரி அவள் திருப்பி எடுத்துன்னு போனான் குழந்தையோட அம்மா. அங்கேயே திரும்பி திருப்பி வீல்னு அழறது. நான் கேட்டேன், என்னம்மா என்ன பார்த்து அழறது, என்ன அதுக்கு தாடியை கண்டா அதுக்கு நான் தாடி ஷேவ் பண்ணா உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு அப்படி வேஷம் போட தெரியாது. நம்மளா இருந்தால் பிடிக்கலனா கூட ரொம்ப அழகாக இருக்கல அப்படின்னு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கல. அவளுக்கும் ஸ்மார்ட்னஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. சமயத்தில் அரசியல்வாதிகளை பற்றி இவாள்லாம் சொல்கிறா பாருங்க, இவள் சொல்கிற வார்த்தைக்கும் அவளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்காது. பேனர்லாம் பார்த்தா நமக்கு பதறது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பெருமாளை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் மனுஷாளுக்கு சொல்லிட்டு இருக்காளே, நடுங்கிறது, நமக்கு பயங்கரமாக நடுங்கிறது. ஆனால் கவலையே படாமல் அவள்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆஹா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் சுவாமி அப்படி இல்லை, எவ்வளோ சொன்னாலும் தகும், ஆனாலும் சொல்ல முடியலை. இந்த சுவாமியுடைய ரூபம் அவ்வளோ அழகாக இருக்குது, அத்தனை விசேஷமாக இருக்குது, அவ்வளோ ஜோராக இருக்குது. இந்த ஹிருதயத்தில் கள்ளத்தனம் இல்லாதவர்களுக்கு சுவாமி தன்னை உள்ளபடி காட்டி கொடுக்கிறார். ஆசற்றார் தங்கட்கு அல்லால் அறியலாவானும் அல்லன். மற்றவர்களால் அறிய முடியாதவனால், மற்றவ யார் என்ன பிரயத்தனப்பட்டாலும் ஏதான ஒரு மீட்டர்லாம் கொண்டு வந்து சுவாமியுடைய கிருப்பை அளக்கிறேன்னு அளக்க முடியாது. ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு எப்படி அளந்துட முடியும்? ஒரு அம்மாவுடைய பாசத்தை ஒரு குழந்தையினால் எந்த அளவை கொண்டு அளந்துட முடியும்? அவள் திட்டுறான்றதுனால அவளுக்கு பாசம் குறைவுன்னு அர்த்தமா? இல்லாட்டி வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறா அப்படின்றதுனால ரொம்ப பாசம் அர்த்தமா? நம்ம ஒன்றும் சொல்ல முடியும். அம்மாவுடைய ஆசை எவ்வளவுன்னு அவளுக்கும் பகவானுக்கும் தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆழ்வார் சொல்கிறார், ஆசற்றார் தங்கட்கு அல்லால் அறியலாவானும் அல்லான். நமக்கு இன்னி வரைக்கும் ரங்கனை தெரியலை அப்படின்னா ரங்கனுடைய குற்றம் இல்லை, நம்முடைய பக்தியில் குற்றம் இருக்குது. இன்னும் மனசு நன்னா பூரணமாகணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு சிஷ்யன் போய் உபதேசம் வாங்க போனான். எனக்கு சுவாமி அனுபவிக்கணும், எனக்கு நீங்கள் கிருபை பண்ணணும் அப்படின்னா. உடனே அவரும் சரின்னு சொல்லி மந்திரோபதேசம் கொடுத்து, அப்பா ஒரு வருஷம் இதை ஜெபிச்சுண்டு வா, ஒரு வருஷம் கழிச்சு நீ என்னை வந்து பார் அப்படின்னார். இவரும் அழகாக ஒரு வருஷம் கழித்து ஜபிச்சுட்டு வரார். ஜபிச்சுட்டு வந்தார். நீ குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னார். உடனே அழகாக அப்படியே போவானான், அப்படி குளித்தான். அவன் நினச்சான், நன்னா ஒரு வருஷம் ஜபிச்சிருக்கேன், நன்னா சித்தி அடைஞ்சிருக்கேன், அப்படியே அந்த பகவத் தியான உபாசனையில் நான் ஒரு பெரிய லெவலில் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு வந்தான். அப்போ அழகாக அந்த குரு, அந்த ஆசிரமத்தில் வேலை பண்ணுற அந்த குப்பையெல்லாம் பெருக்கிற ஒரு வேலைக்காரன் அவனிடத்துல சொன்னார், அவன் குளிச்சுட்டு மேலே வரும்போது இந்த குப்பையை அப்படியே அவன் தலைமையில் கொட்டுன்னுட்டார். குரு இப்படிலாம் பண்ணுவார், நம்புறதுக்கு இல்லை வச்சுக்கோங்க. உடனே அவனு அழகாக போய் கொட்டிட்டான். கொட்டினவனே அவனுக்கு தாங்க முடியல, அடியன்னு அடிச்சுட்டான் வேலைக்காரன்.
அடிச்சுட்டு இப்போ தான் குளிச்சுட்டு இருந்திருக்கேன், 1 வருஷம் நாமஜபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சுவாமி அனுபவிக்க வந்திருக்கேன், திமிர் எடுத்தவனே கொழுப்பா உனக்கு கத்தி முடிச்சு அடிச்சு போட்டு கீழே தட்டி ஒரு 4 மிதிச்சுட்டு குரு முன்னாடி வந்தேன். குருவே 1 வருஷம் நாமஜபம் ஆகிடுத்து, நல்லா நாமஜபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னார். குரு சிரிச்சார். என்னடா நாமஜபம் நீ பண்ணாய்? ஏன் சுவாமின்னா, அவன் குப்பையை கொண்டதுக்கு 1/2 மணி நேரம் திட்டின்னு இருந்தேன், 1/2 மணி நேரம் நாமஜபம் பண்ணலையே நீ. 1/2 மணி நேரம் வாயில் வந்தபடி திட்டி அடின்னு அடித்து மிதிச்சு அவனை தூக்கி ஓரதை கடாசிட்டு வந்திருக்காய். நீ என்ன நினச்சிட்டு இருக்காய்? தெய்வம்னா என்ன நினச்சிட்டு இருக்காய்? பூரணமான பிரேமஸ்வரூபன், அன்பு, அன்பே சிவம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பூரணமான அன்பு இன்னும் பக்குவம் வரல. போ. சரி, திருப்பி 1 வருஷம் நாமஜபம் கஷ்டப்பட்டு நாமஜபம் எல்லாம் பண்ணான். இந்த வாட்டி ஜாகிரதை, அடிக்கப்படாது ஒரு சங்கல்பம் அடிக்கப்படாது அப்படின்னு. இந்த வாட்டி குரு சொன்னார், அழகாக ஒன்று பண்ணு, நேராக போ. திரும்பி அதே மாதிரி அந்த கூடையை லேசாக மேலே இடி, இந்த குப்பை கூடை இருக்குது, அந்த கூடையை லேசாக அப்படி மேலே இடி என்றார். அந்த குளிச்சு வெள்ளம் வந்தால் குப்பை இடித்தான். இப்படி கையை ஓங்கினான். உடனே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, அறிவு இருக்கா உனக்கு? புத்தி இருக்கா? இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், 1 வருஷமாக நாமஜபம் பண்ணியிருக்கேன், போன தடவை இப்படி தான் கெடுத்து தொலைச்சா, இப்பயும் இப்படி தான் கெடுத்து தொலைக்கிறேன், நீ எல்லாம் என்னதுக்கிடா இருக்க? வாயில் வந்து அப்படி எல்லாம் திட்டினார். திட்டி முடிச்சு குரு முன்னாடி நான் கை கூப்பிட்டான். குரு சிரிச்சார். அடிக்கிறது குறைஞ்சிருக்கு, 1 வருஷம் நாமஜபம் பண்ணால் அடிக்கிறது குறைஞ்சிருக்கு, வாய் இன்னும் அடங்கலையேப்பா, எத்தனை கோபம் இருக்கேப்பா, இவ்வளவு கேவலமாக பேச முடியறதேப்பா, என்ன நாமஜபம் நீ பண்ணாயின்னுட்டார். ரொம்ப நொந்து போயிட்டான். குருவை மாற்றலாமான்னு யோசிக்கல. அது வரைக்கும் அவன் பண்ண புண்ணியம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக குருவை மாற்றிடலாம். இவருக்கு கடவுளை காட்டுன்னா உட்காந்து அடிக்காத திட்டாது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியறதே, பண்ண வரலையே, அங்கே தானே பிரச்சனை. உங்களுக்கு தெரியலன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. எல்லாருக்கும் பண்ணக்கூடாதது எல்லாம் தெரியறது, ஆனால் பண்ண முடியாமல் இருக்க முடியல பாருங்க, அங்கே தான் குரு அவசியமாக இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது தப்பு, இது வேண்டாம், இது பண்ணக்கூடாது, இது தவறு தெரியுது, ஆனால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. பார்த்தீங்களா? அதுலேருந்து மீட்டு நம்மளை கொண்டு வரத்துக்காகத்தான் சத்குரு அவசியம். திரும்பி 1 வருஷம் ஆயாச்சு, நாமஜபம் பண்ணான். இந்த வாட்டி அடிக்கப்படாது திட்டப்படாதுன்னு நல்லா நாமஜபம் பண்ணான். குரு சொன்னார், இந்த வாட்டி தொடப்பத்தால் நேராக முகத்தில் ஒரு தட்டு அப்படின்ட்டார். ஒவ்வொருத்தரையும் இவன் பக்குவமாக கொஞ்சம் கடுமையான சோதனைகளும் உண்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கேட்ட கேள்வி மாதிரி 12th கேட்பாளா? நிறைய பேருக்கு ஆசை 10th கேள்வி கேட்ட மாதிரி 12th கேட்கணும் ஆசைப்படுறேன். வசந்து போயாச்சு. நிறைய பேர் ப்ரமோஷன் கிடச்சிட்டு சந்தோஷமாக சொல்லுவா, அப்புறம் ஒரே டென்ஷன், ப்ரமோஷனும் கிடைக்கணுமா, வேலையும் குறைவாக இருக்கணுமா, பணமும் ஜாஸ்தி கிடைக்கணுமா, இது எந்த ஒரு நியாயம் தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த லெவலுக்கு இவ்வளோ உனக்கு சௌகரியம் வேணும், இவ்வளவு பணம் வேணும்னா அதற்குரிய முயற்சிகள், அதற்குரியதான கஷ்டங்களும் அதிகமாகத்தான் செய்யும். மெர்சிடஸ் பென்ஸில் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கஷ்டப்பட்டால் தான் நடக்கும். சும்மாலாம் நடந்துடாது. எத்தனை உழைப்பு இருக்கோ அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். முன்னேற்றம் வேணும்னா அதற்குரிய முயற்சி பண்ணித்தான் ஆகணும், பண்ணாமலாம் இருக்க முடியாது. உலகம் நியதி அது. அழகாக நேர தொடப்பத்தால் தலையில் ஒரு போடு போடுறான்னுட்டார். வந்தால் நேர தலையில் ஒரு போடு போடாங்க. அந்த வேலைக்காரனை பாராட்டணும். குரு என்ன சொன்னாலும் கேட்குறான் பாருங்க. இந்த குரு லூசுன்னு நினைக்காம கஷ்டப்பட்டு அவன் நாமஜபம் பண்ணால் இப்படி வந்து அவனை டெஸ்ட் பண்ணுறாரா நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரான்னு தெரியும். துறப்பத்தான் ஒரு அடிச்சுட்டான். ஆனால் அந்த பக்குவப்பட்ட ஒரு வேலைக்காரன் தன் குரு சொன்னால் அது நியாயம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு பூரணமாக நம்புறான் பாருங்கோ. அந்த நம்பிக்கைக்குரியவன் மட்டும்தான் சத்குருவினாலே பூரணமான விஷயத்தை அனுபவிக்கும்படியான பக்குவப்படுத்தப்படுறார்கள். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இந்த வாட்டி தொடப்பதால் அடிச்சுட்டான். இவன் கோபப்படலை, அடிக்கலை, வருத்தப்படலை, கையை கூப்பிண்டான். அழகாக அந்த வேலைக்காரனை நமஸ்காரம் பண்ணிட்டான். அப்பா, நீதான்ப்பா என்னை பக்குவப்படுத்தினாய், நீதான் என்னை பக்குவப்படுத்த. 1 வருஷம் நான் பண்ண நாமஜபம் என்னை பக்குவப்படுத்தலை. பகவத் கிருபையா நீ வந்து 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 என்னுடைய குற்றங்குறைகளை காட்டி கொடுத்தாய், நிஜமாவே நீ வசத்தின்னா. அந்த வேலைக்காரன் இவன் காலில் விழுந்துட்டான். குரு ஓடி வந்தார், இறுக்கி ஆளினார். இனிமேல் உனக்கு தெய்வம் வசப்படும்டா, இனிமேல் உனக்கு தெய்வம் வசப்பட்டாச்சு. ஏன்னா ஜெயிச்சுட்ட பாத்தியா, தெய்வத்தை அடைவதற்கு எதெல்லாம் தடுக்கிறதோ அதை நீ ஜெயிச்சுட்டாய். அப்போ தெய்வம் உன்கிட்ட இருக்கு, தெய்வம் உனக்கு வசப்பட்டாச்சு. தெய்வம் கூடவே இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான தடை இருக்கும் பொழுது அனுபவிக்க முடியாது இல்லையா? விவேகானந்தர் பேசியிருக்கார், நாஸ்திகவாதம், தெய்வம் பொய், குரு பொய், மதம் பொய், எல்லாம் ஏமாத்து வேலைன்னுட்டாராம். அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் ராமகிருஷ்ணன் அப்படி வாந்தி வந்துடுத்து. விவேகானந்தர் டக்குன்னு போய் தன் கையில் அப்படி வாங்கிண்டாராம். அப்படி வாங்கிட்டார், அப்படி இடத்துல போட்டார், கையில் வேண்டார். அறிவிருப்பு கூட காட்டலையாம். ராமகிருஷ்ணன் இப்படி பார்த்தாராம், இறுக்கி ஆலிங்கனம் என்றார். உனக்கு கடவுளை பார்த்துட்டு ஏடனார். அவர் கேட்டார், எங்கே எங்கே எங்கேன்னார்.
உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய பூரணமான அன்பு, அருவருப்பு இல்லாத ஒரு தன்மை, குற்றம் குறைகளை மறந்து கடந்த ஒரு தெய்வீகத்தன்மை உனக்குள்ள இருக்கிறத வளர்ந்துட்டியே, இதுதான் கடவுளை அறியும் விதம்னுட்டாராம். கடவுளுக்கு இது அருவருப்புன்னு கிடையாது. சாக்கடையில் அலையிற பன்றி, மலத்தை தின்ற பன்றி, அதை படைச்சவனும் அவர் தான். ரத்தம் குடிக்கிற கொசு, அதை படைச்சவனும் அவர் தான். முள்ளம்பன்றியை படைச்சவரும் அவர் தான். எல்லாத்துக்குள்ளேயும் சொரிநாய்க்குள்ள அந்தரியாமியாக இருக்கிறதும் அவர். அவருக்கு அருவருப்பு கிடையாது, பாரபட்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவன் ஏழை, இவன் கண்ணங்கரேல்னு இருக்கான், நம்ம கருப்பு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்றோம். நீக்ரோஸை படைச்சது அவர் தானே, அவரே கருப்பு வச்சுக்கோங்க முதல்ல, அது வேறு விஷயம். சில பேர் பல் எடுப்பாரு, அப்பா என்ன பல்லு இது, கிண்டல் வேறு போகணும், மண்வெட்டி மாதிரி இருக்கணும். பல்லு மண்வெட்டி மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பாம்பு மாதிரி கொத்தும்படியான வார்த்தைகள் பேசாத வரைக்கும் அது நல்ல பல்லு தான். சில பேர் கண்ணு 1.5 கண்ணு அப்படின்றோம். நமக்கு 2 கண்ணு இருந்து அசிங்கத்தை தானே பார்த்துட்டுருக்கோம். அதுக்கு கண் இல்லை, 1.5 கண்ணோ கண் இல்லாதவர்களோ உத்தமர்கள் தான். எத்தனை பேர் உடம்பெல்லாம் அப்படி அசிங்கமாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் தலை பெருசாக இருக்கும். இப்போ கூட ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண பெரிய தலை இருக்க மாதிரி. சில பேருக்கு மூக்கு மட்டும் பெருசாக இருக்கும், தூக்கி வாரி போடும். நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத உருவ அமைப்புகள்லாம் உலகத்தில் உண்டு. சில பேருக்கு கற்பாம்பூச்சியை பார்த்தா அருவருப்பாக இருக்கும், சில பேருக்கு புழுவை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். ஆனால் சுவாமிக்கு, தெய்வத்துக்கு இது மேலே அருவருப்பே கிடையாது. அதனால் அழகாக சிருஷ்டிச்சுட்டே இருக்கார், அத்தனைக்கு வேண்டியதும் பண்ணிகிட்டே இருக்கார், அத்தனைக்கு வேண்டியதும் பண்ணிக்கொண்டே இருக்கார் சுவாமி. அஷ்டாவக்ரர்னு ஒரு யோகி, நல்ல பகவத் பக்தர், ரிஷி. அஷ்டாவக்ரர்னா ஒரு உடம்புல 8 இடங்கள்ல வளைவு இருக்கும். கை இப்படி இருக்கும், கால் இப்படி வளைஞ்சிருக்கும். ஹேண்டிகேப், ஃபிசிக்கலி சேலஞ்சு, மாற்றுத்திறனாளி இப்படி சொல்லணும். அவர் ஒரு நாள் ஜனக மகாராஜாவுடைய அரண்மனைக்கு போனார். அவரை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவாள்லாம் நன்னா ஜம்முன்னு இருப்பா, சரீரம் பார்க்கறதுக்கு நன்னா கிண்டல் பண்ணி நன்னா சிரிச்சுட்டா, வாய் வலிக்க வரைக்கும் சிரிச்சா. அஷ்டாவக்ரர் தேமேன்னு நின்று இருந்தார். எல்லாரும் சிரிச்சு முடிச்சோன்னு இவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் சிரிச்சிருந்தவன் டக்குன்னு வாயை மூடிட்டா. ஜனக மகாராஜா எழுந்து கையை கூப்பிட்டார், சுவாமி இவாளெல்லாம் சிரிச்சது எனக்கு புரிஞ்சது. உங்களுடைய உடம்பை பார்த்து இதோடைய கோணல்கள் வளைவுகள்லாம் அசிங்கமாக இருக்குது, ஒரு அழகா இல்லையேன்னு சிரிச்சார்கள். ஆனால் நீங்கள் சிரிச்சது எனக்கு புரியலை சுவாமின்னார். அப்போ அஷ்டாவக்ரர் சொன்னார், இல்லை ஜனக மகாராஜா பெரிய ரிஷி, பகவான் உணர்ந்த ஞானின்னு சொன்னார்கள், அதனால் உம்முடைய சபையில் இருக்கிறவாள் நல்ல உத்தமர்களாக இருப்பான்னு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறவாள்லாம் சரீரத்தை பார்த்து எடை போடக்கூடிய அஜ்ஞானிகள்னு தெரிஞ்சது. அடடா, இந்த அஜ்ஞானிகள் கூட்டத்தோட வந்துவிட்டேன்னு நான் சிரிச்சேன்னுட்டார். என்னை கேட்டவாள்லாம் தலை குனிஞ்சுட்டார். ஹிருதயத்தை பார்க்கணும் இல்லையா? சுவாமி ஹிருதயத்தை தான் பார்க்குறாராம். யார் இடத்துலையும் உடம்புல என்ன குற்றம் இருக்குது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பகவான் அந்த மாட்டுக்கார கொடுத்துரும் அப்படி பழகினானாம். இடையர்களோட பல் தேய்க்க மறந்து போயிடுறா, குளிக்க மாட்டேங்கிறா. ஆனாலும் சுவாமிக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கான், கட்டி பிடிச்சின்னு விளையாடின்னு இருக்காராம் அவரோட. அதனால் ஆண்டாள் சொல்கிற மாதிரி ஆழ்வார் சொல்ல, ஆசற்றார் தங்கட்கு அல்லால் அரியல் ஆவானும் அல்லன் மாசற்றார் மனத்துலானை. மாசு அற்றார், இந்த சூது வாது திருட்டுத்தனம் காமம் இந்த மாதிரி மாசுகள் நிறைஞ்சிருக்கக்கூடியவர்கள் ஹிருதயத்தில் இல்லாமல் மாசே இல்லாதவர்கள் ஹிருதயம் நம்மாழ்வார் ஹிருதயம். அவ்வளோ ஹிருதயம் பளபளபளன்னு இருந்தது ஆஞ்சநேயருடைய ஹிருதயம். அந்த மாதிரி மாசற்றார் மனத்து உளானை. யாருடைய ஹிருதயத்தில் மனசில் மாசு இல்லையோ அவளுக்கு உள்ளுக்குள்ளே நன்னா பிரத்யட்சமாக சுவாமி தெரியும். ஆஞ்சநேயர் அப்படி கிழிச்சு காட்டுறாருலையே நெஞ்ச, அப்படி நெஞ்ச கிழிச்சு காட்டின உடனேயே ஜோரா தெரியறாராம் சுவாமி. அந்த மாதிரி ஆழ்வார் மாசற்றார் மனத்துலானை வணங்கி நாம் இருப்பதல்லால் அந்த சுவாமியை நம்ம வணங்க முடியும், அவர் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அவ்வளோதான். பேசத்தான் ஆவதுண்டோ, நம்மளால் பேச முடியுமா? பேதை நெஞ்சே நீ சொல்லாய், நீ இன்னும் உனக்கு பேதைத்தனம் மாறலையா? என்னமோ ஒரு ஸ்திரீயுடைய அழகை வர்ணிக்கிற மாதிரி, ஒரு மாம்பழத்தை வர்ணிக்கிற மாதிரி, ஒரு உலகத்தை வர்ணிக்கிற மாதிரி, இல்லை ஒரு தங்க நகையை வர்ணிக்கிற மாதிரி, ஒரு நாய்க்குட்டியை வர்ணிக்கிற மாதிரி நினச்சுட்டியா? நீ என்ன நினச்சிட்டு இருக்கா? ரங்கராஜன் இஷ்டத்துக்கு நம்ம அழகாக பேசி அனுபவிச்சுலாம் நினைக்கிறியா? எவ்வளவு பேசினாலும் முடியாது. பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது. ஆசற்றார் தங்கட்கு அல்லால் அரியல் ஆவானும் அல்லன் மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டே பேதை நெஞ்சே நீ சொல்லாய். நம்ம ரங்கராஜனை கூட பூரணமாக பார்த்தோம், நன்னா பார்த்தேன்னு சொல்ல முடியாது. இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் என்ன சொல்ல முடியும்? எத்தனை தடவை ரங்கராஜனை பார்த்துருப்போம். இல்லாட்டி நான் திருப்பி 2 நாள் கழிச்சு போய் பார்த்துட்டு வாங்கோ, பார்த்துட்டு பேச முடிஞ்சா பேசி பாருங்களே. இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம், இத்தனை பிரபந்தம் சொல்லியாச்சு, இத்தனை சொல்ல முடியாமல் திணறின்னு இருக்கோம் இல்லையா? என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆழ்வார்கள் இத்தனை வாக்கியங்கள் சொல்லிட்டா, இவ்வளவு அழகு வர்ணிச்சுட்டா, ஆனாலும் குணபூர்த்தியாக சொல்ல முடியலையே. பேசற்றார்
ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளவு வார்த்தைகள் கொட்டி கடந்தாலும் ரங்கனை வர்ணிக்க முடியலை. நம்பெருமாள் அம்மா மண்டபத்தில் வந்து தீர்த்தவாரி சொல்கிறத வர்ணிக்க முடியலை. ஸ்ரீரங்கம் கோயிலை உள்ளபடி வர்ணிக்க முடியலை. ஸ்ரீரங்கத்துடைய அழகை வர்ணிக்க முடியலை. திருமாலை மாதிரி அந்த காவேரி 2 பக்கம் அகண்டு விரிஞ்சு ஓடுற காவேரியை வர்ணிக்க முடியலை. அந்த இளங்காலையில் அழகாக திருப்பள்ளி எழுச்சும் பொழுது அந்த குதிரை, யானை, கோமாதா இதெல்லாம் வந்து அங்கே பிரபந்தம் பாடி பகவான் எழுந்துக்கிற அழகை வர்ணிக்க முடியல. இதெல்லாமே முடியலை என்ற பட்சத்தில் எப்படி ரங்கனை வர்ணிக்க முடியும்? பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரல் ஆகாது. எவ்வளவு சொன்னாலும் தகுமே, எவ்வளவு சொன்னாலும் முடியாதே. அதனால பேதை நெஞ்சே நீ சொல்லாய், நம்மளாலாம் பேச முடியாது, நீ ஜாலியாக அனுபவிச்சுக்கோ, ஆனந்தமாக அனுபவிச்சுக்கோ அப்படின்னு ஆறாம். அப்போ நெஞ்சு சொல்லிட்டு தான் பேச தான் முடியலை, விட்டு தான் போக முடியல. மறந்துடலாமா? நான் எப்படி மறப்பேன்? மறக்க முடியுமா? மறக்க வராதே. கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. சம்சாரிகிட்ட சொல்கிறார், மனசுக்கிட்டையும் சொல்கிறார். கங்கையின் புனிதமாய காவிரி, காவேரிக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கிறார். கங்கையின் புனிதமாய காவிரி, கங்கையை விட காவிரிக்கு அத்தனை வசத்தியான, அவ்வளோ வசத்தியம். திருச்சேரைன்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, சாரநாத பெருமாள் அப்படின்னு பேர். ஒரு சந்தர்ப்பத்தில் விந்தியமலை அடிவாரத்தில் கங்கை, காவிரி, தாமிரபரணி இந்த மாதிரி நிறைய நதிகள்லாம், நதி தேவதைகள்லாம் அப்படி விளையாடின்னு இருந்தா. அப்போ ஒரு கந்தர்வன் இப்படி ஆகாச மார்க்கமாக போனான். ஆகாச மார்க்கமாக போனான். அப்போ தூரத்துலேருந்து பார்த்து விட்டான், அழகான ஸ்திரீகளாக இருக்கா. அப்போ நாரதரை பார்த்து நாரதர் வந்தார். யார் வானே வாழலாம், புண்ணியமான நதிகள்ப்பா அப்படின்னா. உடனே அழகாக கீழே இறங்கி வந்தான், கைகூப்பி அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டான். நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் கிளம்பினான். உடனே அந்த நதிகளுக்குள்ளே சண்டை வந்துடுத்து. அவன் என்ன பார்த்து தான் நமஸ்காரம் பண்ணான். ஸ்திரீகளுக்குள்ளே கேட்கணுமா, நீ என்னதான் 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 அப்படின்ற மாதிரி என்னதான் அவன் நமஸ்காரம் பண்ணான், ஒன்னதான் நமஸ்காரம் பண்ணால் பெரிய சண்டையாக எடுத்து. மற்ற நதிகள்லாம் சரி, கடைசியில் பெரிய சண்டை யாருக்குன்னா கங்கைக்கும் காவிரிக்கும் வந்துடுத்து. மற்ற நதிகள்லாம் விட்டுட்டா. சரி நாங்கள்லாம் பெரிய ஆளில் நீங்களே இருந்துருங்கோ அப்படின்னு விட்டா. கங்கைக்கும் காவிரிக்கும் இது முடியலை, யாருன்னு தெரிஞ்சு ஆகணும், யாருக்கு கைகூப்பி நமஸ்காரம் பண்ண. அவன் சொல்லிட்டான், உங்களில் யார் பெரியவரோ அவருக்குன்னுட்டான். இவன் திருப்பி அந்த பக்கம் வரும்பொழுது பிடிச்சுட்டா, எங்கள் 2 பேரில் நீ யாருக்கு நமஸ்காரம் பண்ணாய்? அப்போ அவன் ரொம்ப நல்லவன், உங்களில் யார் பெரியவாளோ அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏற்கனவே அதான் பிரச்சனையே. உடனே பார்த்தா நேர பிரம்மதேவர் இடத்துல போய் கேட்டார்கள், கங்கையும் காவேரியுமா போய் கேட்டார்கள், சுவாமி இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது, எங்கள் 2 பேரில் யார் வசத்தி அப்படின்னு விட்டார். பிரம்மதேவர் யோசிக்கவே இல்லை, கங்கை தான் விட்டார். ஏண்டா நான் பெருமாள் திருவடி அலம்பின ஜலம்மா, அவர் உலகளந்த பொழுது நான் அவர் திருவடி அலம்ப அந்த ஜலம் சிவபெருமான் தலையில் வந்து கீழே விழுந்திருக்கு. மும்மூர்த்திகள் சம்பந்தப்பட்டவள் கங்கை, பரம பவித்திரமானவள், பரம பாவனமானவள். ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காகவே கங்கா ஜலத்துக்கு ஒரு புழு பூச்சி